எங்க அவர் டிவி பாத்துட்டு இருக்காரு. அப்ப நிலநடுக்க வருது. என்னடா அது அப்படின்னு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா எரிமலை குழம்பு மாதிரி எங்க இருந்து வந்துட்டு இருக்கு. ஐயோ என்னடா இப்படி வந்துட்டு இருக்கு அப்படின்னு கதவை திறந்து பாக்குறாரு. வெளியும் இதே மாதிரிதான் போயிட்டு இருக்கு. அப்பாடா நமக்கு மட்டும் இல்ல ஊருக்கே நடக்குது அப்படின்னு சந்தோஷப்பட்டு மாடி சோஃபால வந்து உட்காராரு. இது பத்தாதுன்னு ஒரு பொருளையும் உள்ள தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்காரு. எவ்வளவு அழகா உள்ள போகுதுல, சரி இது கூட கடைசி ஒரு செல்ஃபி எடுத்துப்போம் அப்படின்னு செல்ஃபி எடுத்துட்டு அதை அப்படியே குறுன்னு பாத்துட்டு உட்காந்துருக்காரு. இதுக்கு மேல போனா நாமளே இதுக்குள்ள நீச்சல் அடிக்க வேண்டியதான், இங்க தப்பிச்சு போகணும் அப்படின்னு கிச்சனுக்குள்ள போறாரு. அங்க போய் ஒரு டம்ளர் தண்ணிய புடிச்சு அந்த எரிமலை மேல ஊத்துறாரு அணையுமா அப்படின்னு. ஆனா அது அணையல. கார் சாவி எடுத்துட்டு வெளியே போறாரு. ஆனா அவரோட காரே அந்த எரிமலை குழம்புக்குள்ள மிதந்துகிட்டு இருக்கு. இதுவும் நமக்கு செட் ஆகலையா, சரி நடந்தே போவோம் அப்படின்னு நடந்து போயிட்டு இருந்தா திரும்புற பக்கம் எல்லா பக்கையும் எரிமலை குழம்பு மட்டும்தான் அங்க இங்க ஓடிட்டு இருக்குது. இது பத்தாதுன்னா அந்த மலையில இருந்து எரிமலை குண்டு மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் வீசிட்டு இருக்கு. ஆனா இவர் எதை பத்தியுமே கண்டுக்காம கேஸ்ல நடந்து போயிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எதையுமே கண்டுக்காத ஆட்கள் உங்க ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னா ஒரு ஹார்ட்டை தாட்டி விடுவாங்க. சந்திப்போம். பை.